கிளைமேக்ஸ் ஃபைட்டுங்கிறது கொஞ்சம் ட்ராகாக ஆச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. அதாவது நேச்சுரலாக 10 பேர் அடிக்க வைப்ப ஹீரோவால் மெதுவாக தான் அடிக்க முடியும். அது கொஞ்சம் நல்லா ரியலிஸ்டிக்காக எடுத்திருந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் அதை ரிவீல் கூட பண்ணுறேன். கிளைமேக்ஸில் நமக்கு ரொம்ப பிடிச்ச தூரில் பிடிச்ச பாட்டான சிங்கம் போல் பாட்டு வந்து வரும். அது ஆக்சுவலாக ட்விட்டரில் போட்டேன், பட் காப்பி ரைட்டில் பிளாக் பண்ணிட்டானுங்க. இல்லைன்னா இதில் கூட போட்டிருப்பேன். பட் அது சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு சர்ப்ரைஸாக நீங்கள் போய் பாருங்க. ஸோ ஓவரால் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்ரமை விட இந்த துஷாரா விஜயனோட ஆக்டிங். 2 குழந்தையோட அம்மா, ஹஸ்பண்ட் வந்து தொழிலில் திருப்பி போகிறான் அப்படின்னா அந்த பகிர்தவப்பு இருக்குல்ல, ஸ்டார்டிங் ஒரு 20 அந்த சீன் 20 மினிட்ஸில் வரும். அதுலேயே அவங்களோட பகிர்தவப்பு நீ போகாதான்னு சொல்கிற சீன் அவ்வளோ நல்லா, ரொம்ப நல்லா அடிச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு க்யூட்டான ஒரு இருக்கும், பைக்கில் உட்கார ஒரு சீனு, அதுவும் ரொமான்ஸும் நல்லா இருந்துச்சு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு சீன் கல்யாணத்துக்கு முன்னாடி, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விக்ரம் சார் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லா படத்துலையுமே அவரோட ஆக்டிங் அளவுக்கு அவர் கமல் அளவுக்கு. ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா கீழே கிளிக்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.